வீட்டுக்குள் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கரப்பாம்பூச்சிகளை ஒழிப்பது கொஞ்சம் கடினம்தான். அப்படி இருக்கையில் கரப்பாம்பூச்சி என்ற பெயரில் ஒரு கட்சி உலகையே கலக்கி வருவதுதான் தற்போதைய வைரல் செய்தியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி தற்போது பாகிஸ்தான் அரசியலுக்குள்ளும் அடியெடுத்து வைத்திருப்பதுதான் பேசும் பொருளாகியுள்ளது. வாருங்கள் அது குறித்த செய்தியை இந்த வீடியோவில் பார்ப்போம். வேலையில்லாமல் எந்த தொழிலும் செய்ய தகுதியற்ற சில இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகளைப் போல ஒட்டுண்ணிகளைப் போல சமூக வலைதளங்களில் எல்லோரையும் தாக்கத் தொடங்குகிறார்கள் என ஒரு வழக்கின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது சர்ச்சையான நிலையில் நான் போலி சான்றிதழ் வைத்திருப்பவர்களை மட்டுமே குறிப்பிட்டேன், ஒட்டுமொத்த இளைஞர்களை அல்ல என நீதிபதி சூரியகாந்த் பதிலளித்திருந்தார். ஆனால் இவ்விவாதம் சமூக வலைதளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அபிஜித் திப்கே என்பவர் இன்ஸ்டா பக்கத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பக்கத்தை தொடங்கினார். அதில் வேடிக்கையான பதிவுகள் பதிவிடப்பட்ட நிலையில் பலரும் அதனை பின்தொடர தொடங்கினர். ஒரு கட்டத்தில் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே அது விஞ்சியது. இதையடுத்து அப்பக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்தது. ஆனாலும் மீண்டும் அதே பெயரில் ஒரு பக்கம் உருவாக்கப்பட்டு அது மேலும் வைரலாகி வருகிறது. இந்த சூழலில்தான் இந்தியாவில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு இணையத்தில் கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானிலும் அதே போன்று பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்றான கரப்பாம்பூச்சி அவாமி கட்சி பாகிஸ்தானின் பிரதான அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக தன்னை முன்னிறுத்தியுள்ளது. மேலும் அந்த குழுக்களில் கரப்பாம்பூச்சி அவாமி கட்சி மற்றும் கரப்பாம்பூச்சி அவாமி லீக் ஆகியவையும் அடங்கும். இப்பக்கங்கள் இந்தியாவை பார்த்து காப்பியடிக்கப்பட்டது என வெளிப்படையாகவே அவைகள் ஒப்புக்கொண்டுள்ள போதும் எல்லோருக்கும் குறிக்கோள் ஒன்றே என தெரிவித்துள்ளது. மேலும் அது எந்த ஒரு தனிநபருடனோ அல்லது எந்த ஒரு தனி அணியுடனோ தொடர்புடையவர்கள் அல்ல என்றும் பாகிஸ்தானில் உள்ள ஒவ்வொரு ஜென்சி தலைமுறையினரின் உண்மையான குரலாக மாறுவதே தங்கள் நோக்கம் என்றும் அது தெரிவித்துள்ளது. இதனால் கரப்பாம்பூச்சியின் தாக்கம் அண்டைய நாடான பாகிஸ்தானிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது.